ஹாய் ஆல், இட்ஸ் மீ திவ்யவாணி. சென்னையில் 2 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம் விற்கிறாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா உண்மையிலே 2 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. ஆஹா, நிஜமாவே 2 ரூபீஸ் தான். இதுதான் மெனு. இங்க மினிமம் 2 ரூபீஸ் ஐஸ்கிரீம்ல இருந்து மேக்ஸிமம் 80 ரூபீஸ்க்கே ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க டாப்பிங்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே ஜூஸும் 5 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. வாவ்! பேசிக்லி இது ஒரு மல்லிகை கடை, அதுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் கடையும் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் டிராஃபிக்காகவும் இருக்கும் இந்த இடத்துல. 2022ல் 2 ரூபீஸ்க்கு ஒரு கப்பு மில்கே கிடைக்காது. ஆனால் எப்படி ஐஸ்கிரீம், அதுவும் இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் பற்றி சொல்லவே வேணாம். சரி, நம்ம ஐஸ்கிரீமை ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்னோட சைல்டுஹுட்டில் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சாஃப்டி ஐஸ்கிரீம்லாம் 5 ரூபீஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த குச்சி ஐஸு, பால் ஐஸ்லாம் 2 ரூபீஸில் வாங்கியிருக்கேன். ஆனால் 2022ல் 2 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம்னா சான்ஸே இல்லைல்ல. உங்கள் சைல்டுஹுட்டில் நீங்கள் சாப்பிட்ட ஐஸ்கிரீமோட ரேட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்கும். பேசிக்லி ஐஸ்கிரீம் வந்து 2 ரூபா தான். ஆனால் அது கூட நம்ம எதாவது டாப்பிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 5 ரூபீஸ். அந்த டாப்பிங்ஸ்லேயே ஆட் ஆன் கொடுக்கணும் அப்படின்னா 2 ரூபீஸ் ஆகும். முதல்ல ஒரு கஸ்டமராக போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ரூபீஸ் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் இன்னொரு 2 ரூபீஸ் ஐஸ்கிரீமோட 5 ரூபீஸ் சாக்கோ டிப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னதான் ஐஸ்கிரீம் 2 ரூபீஸாக இருந்தாலும் அவங்க வந்து ரிசிப்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வர்த் டு மென்ஷன். என்னால் இப்போவும் நம்ப முடியல, நான் வந்து 2 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி 7 ரூபீஸ்க்கு சாக்கோ டிப் ஐஸ்கிரீமே வாங்கியிருக்கேன் அப்படின்றத. எனக்கு வாங்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சீரியஸ்லி டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற அதே சாஃப்டி ஐஸ்கிரீம் தான் 2 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுட் ரிவ்யூவரை நல்ல ஸ்பெஷல் என்ட்ரியில் உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, எவ்வளோ டாப்பிங்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் வெரைட்டியாக ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் என்ன, சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் என்ன. ஐயோ, இது என்னோடய ஃபேவரட்டான சாக்கோ டிப்பு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த சாக்கோ டிப்பு. யூஸ்வலாக இந்த சாக்கோ டிப் ஐஸ்கிரீம்லாம் மெக்டோனல்ட்ஸில் தான் போய் சாப்பிடுவேன். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே 7 ரூபாய்க்கு ஒரு சாக்கோ டிப் ஐஸ்கிரீம் தராங்க அப்படின்னா சீரியஸ்லி வேறு லெவல். முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே கூட்டமும் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க பயங்கரமாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஆளுங்களை வச்சு அதே மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பில்லிங் எல்லாம் பண்ணி. இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இங்கே 2 ரூபீஸ் ஐஸ்கிரீம் அப்படின்றதுனால வேறு ஒரு குவாலிட்டியோ மற்ற ஐஸ்கிரீமில் வேறு ஒரு குவாலிட்டியும் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே ஐஸ்கிரீம் தான் பேசிக்காக இருக்கும். அதில் கொஞ்சம் குவான்டிட்டியாக கொடுக்கறது 2 ரூபீஸ் ஐஸ்கிரீம். மற்றது எல்லாமே அதுக்கேற்ற ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டாப்பிங்ஸும் வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் மட்டும் கிடையாதுங்க, ஜூஸுமே பயங்கர ஹாட் செல்லிங்காக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இங்கே ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, இந்த ஆரஞ்ச் ஜூஸு, கிரேப் ஜூஸு, லைம் ஜூஸுன்னு வேறு லெவலில் சேல் ஆகிட்டுருக்கு. அதுவுமே ரொம்ப யம்மியாக இருக்குங்க. சரி, ஐஸ்கிரீமில் அப்படி என்னெல்லாம் வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் தான் இருக்கிறதுலே வந்து பயங்கர ஹாட் செல்லிங்காக இருந்தது. அண்ட் இது ரொம்பவே காஸ்ட்லியான ஐஸ்கிரீம். எவ்வளோ காஸ்ட்லினா ஜஸ்ட் 20 ரூபீஸ்க்கே குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் கிடைக்குது. சாக்கோ டிப் வந்து கோனுக்கு மட்டும் கிடையாது, கப் ஐஸ்கிரீமுக்கும் தராங்க. அண்ட் எக்கச்சக்க டாப்பிங்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னா ஓரியோ டாப்பிங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஸ்காட்ச் சிரப்லாம் கூட போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே பயங்கர யம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. அகெயின் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறப்பே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு சாக்கோ டிப் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப 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 யம்மியாக இருந்துச்சு. அதுவும் அந்த வேஃபலும் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. அது கூடவே அந்த சாக்கோ டிப்போட மேலே லேயரும் நல்லா திக்காகவே சூப்பராக இருந்துச்சு. என்னை கேட்டால் இதுதான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் ஐஸ்கிரீம். அதுவும் ரொம்ப சீப்பஸ்டான ஐஸ்கிரீம். அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். 7 ரூபாய்க்கு சாக்கோ டிப்பு. ப்ரெட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ப்ரெட்டு ஐஸ்கிரீம் மட்டும் கிடையாது, இந்த சாக்லேட் ஃபவுண்டனுக்கும் தான் வச்சுருக்காங்க. இது ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக வச்சுருக்காங்க இந்த சாக்லேட் ஃபவுண்டன். 2022ல் 2 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம் சீரியஸ்லி, அதுவும் இப்போது சம்மர் டைமில் வெயிலுக்கு வேறு லெவலில் இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு பாக்கெட் மணி நமக்கு கொடுத்த மாதிரி டெய்லி 2 ரூபீஸ் 5 ரூபீஸ் கொடுத்தாலே போதும் போல். இங்கே தாராளமாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். ஸோ இந்த கடையோட ஓனர்கிட்ட தான் நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அவர்கிட்ட பேசுவோம், அவர் எப்படி இந்த 2 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம் எப்படி விற்கிறாரு அப்படின்றத வந்து போய் கேட்கலாம். 1995ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 9th படிச்சுருந்தேன்.
அதிகமாக ஸ்கூலுக்கு போகாமல் பங்க் பண்ணிட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னார், கடையை வச்சு நீ கடையில் உட்காரு, ஸ்கூலுக்கு அதிகமாக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் கடையை ஓப்பன் பண்ணது. 1995 அப்பா வந்து அரிசி கடை தான் எனக்கு மெயின், விஜயன் ரைஸ் கடை தான் எனக்கு மெயின். அதுவும் நம்ம ஆஃபர்ஸ் நிறையா ரைஸ் கூட நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ 12 வருஷமாக ரன் பண்ணிட்டு இப்போ வந்து என் பையன் வந்து இப்போ ரன் பண்ணான். அவன் 10th படிக்கிறான். இப்போ அவன் பேர் அனி விஜயன், அப்பா பேர் தான் அவனுக்கு வச்சுருக்கு. இப்போ அவன் தான் பார்த்துருக்காங்க. கையில் இருந்தது கடை 2012 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் கடையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டாஃப் சரியில்லை, ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் லேபர் ப்ராப்ளம். இப்போ திருப்பி வந்து என் பையன் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணி 1.5 மாதம் ஆகுது. அப்பயும் 2 ரூபா தான் போனேச்சு, இப்பயும் 2 ரூபா தான் போனேச்சு. மந்தாக வந்து நல்ல ஆல்ரெடி ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 90s கிட்ட நான் சாப்பிட்டேன், இப்போ என் பையனுக்கு வாங்கி கொடுக்குறேன், நான் சாப்பிட்டேன் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ். இந்த 1.5 மாதம் பழைய கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வராங்க. 2 ரூபா போனேச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலி பழைய கடை ரொம்ப வருஷமாக இருந்த கடை இப்போ திருப்பி அகைன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதிகமாக வெளியே இருக்குதோ அந்த ஐட்டத்தெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவோம். இப்போ இன்றைக்கி தான் ரோஸ் மீன் பாதாம் மில்க்லாம் கொண்டு வந்துருக்கோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். 2 ரூபா குறையாது. மற்ற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மற்ற கடையை விட இந்த ரொம்ப ரேட் சீப்பாக இருக்கும். இப்போ வந்து ஓரியோ வித் ஐஸ்கிரீம் வந்து 15 ரூபா, அதே ஐஸ்கிரீம் வெளியே வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 மடங்கு 3 மடங்கு நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக தான் இருக்கும் மற்ற கடையில். நம்ம கடையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரேட் எப்பயும் காம்படிட்டாக இருக்கும். கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். அது வந்து குலோப்ஜாம் வித் ஐஸ்கிரீம் 2 ருபீஸ் இருக்கும். 2 ருபீஸ்ன்றது மாறவே மாறாது. தேங்க்ஸ். ஸோ கேட்டிங்க இல்லையா, 1995 ஸ்டார்ட் பண்ண இந்த கடை வந்து அகெயின் 2012 வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி 90s கிட்ஸ்க்கெல்லாம் இந்த கடை தெரிஞ்சிருக்க போல, தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவங்க வந்து ரொம்பவே பேஷனேட்டாக பண்ணுறாங்க இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ். ஸோ நம்மளோட பெஸ்ட் விஷஸ் இவங்க சூப்பராக போகணும், நல்ல ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகணும், நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி எல்லாருக்குமே நல்ல ஒரு 2 ருபீஸ்க்கு ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்றது விஷ் பண்ணுவோம். ஃபைனலி உள்ளே இருந்து ரொம்பவே டெம்டிங்காக இருந்து இந்த கிரேப் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ கிளம்புறப்போ குடிச்சிட்டு சூப்பராக போகலாம் அப்படின்றதுக்காக இந்த கிரேப் ஜூஸ் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃப்ளேவர். டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலான ஒரு கிரேப் ஜூஸ் இது. இதையும் மஸ்ட் ட்ரை அண்ட் மோஸ்ட் ரெக்கமெண்டடான ஒரு கிரேப் ஜூஸ் இங்கே. ஸோ கேட்டிங்க இல்லையா, அவரோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ரொம்ப ஹாப்பினிங்கான பிளேஸாக இருக்குது. என்ன தான் 2 ருபீஸ் ஐஸ்கிரீமில் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. வெஸ்ட் மாம்பலமில் இருக்குது. நான் லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஈவன் நீங்கள் ட்ரீட் எல்லாம் வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல வந்து சூப்பராக வச்சிடலாம். 100 ரூபாய்க்கு வயிறு ஃபுல்லாக அன்லிமிட்டட் ஐஸ்கிரீமு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு காம்படிஷன் கூட நீங்கள் வைக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.